திருத்துதர் பணியிலிருந்து வாசகம். அதிகாரம் 18, வசனம் 9-18 முடிய. பவுல் கோரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கின்றேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை, இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு 1 ஆண்டு 6 மாதம் இறைவார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கல்லியோ என்பவர் அக்காய நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்திற்கு கூட்டிக் கொண்டு வந்து, இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டி விடுகின்றான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமும் படிப்பாவமும் இருக்குமாயின் நான் பொறுமையுடன் இருக்கின்றேன், உங்கள் வாழ்க்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாயிருப்பதால் நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். இது நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகை கூட தலைவரான சொஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்திற்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாட்கள் கோரிந்தியில் உள்ள சகோதர சகோதரிகளிடம் தங்கியிருந்தார். அவர்களிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு தம் நேர்த்திக் கடனை நிறைவேற்ற கெங்கிரேயே நகரில் முடிவெட்டுக் கொண்டு அக்கில்லா, பிரிஸ்கில்லா ஆகியோரிடம் சீரியாவுக்கு கப்பல் ஏறினார். இது ஆண்டவரின் மறுவாக்கு. திருப்பாடல் 47 1-6 முடிய. மக்களினங்களே, களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்குரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவர். மக்களை நமக்கு அடிப்பணிய செய்தவர், அந்நிய நாடுகளை நம் தாள் பணிய வைத்தார், நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்தளித்தார், அது அவர் அன்பு கூறும் யாக்கோபின் பெருமையா. ஆரவார ஒளியிடையே பவனி செல்கின்றார் கடவுள், எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள் கடவுளுக்கு புகழ், பாடுங்கள் பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ், பாடுங்கள்.
அதிகாரம் 19 இறை வசனங்கள் 25 முதல் 27 வரை. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் சகோதரியும் கிளையோப்பாவின் மனைவியும் மரியாவும் மகதலா மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் இயேசு ஆதரவு அளித்து வந்தார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஒரு முறை ஒரு ஊரில் கோடைக்கால விடுமுறையின் பொழுது ஆலயத்தில் VBS கோடைக்கால விடுமுறை விவிலிய பயிற்சி பள்ளியானது நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த விவிலிய பயிற்சி பள்ளியை வழிநடத்தி வந்த சகோதரர் ஒரு நாள் மாணவர்கள் அனைவருக்கும் ஒரு கதை எழுதுகின்ற போட்டியை வைக்கின்றார். அந்த கதை எழுதுகின்ற போட்டியினுடைய தலைப்பு, இவ்வுலகிலேயே மிக உயர்ந்த பரிசு எது? இதுதான் அந்த போட்டியினுடைய தலைப்பு. மாணவர்கள் அனைவருக்கும் பேனாவும் பேப்பரும் இலவசமாக கொடுக்கப்பட்டது. மாணவர்கள் அனைவரும் ஆர்வமாக கதை எழுத ஆரம்பிக்கின்றார்கள். ஏறக்குறைய ஒரு 25 நிமிடங்கள் கதை எழுதுவதற்காக அவர்களுக்கு நேரம் கொடுக்கப்படுகின்றது. அந்த நேரத்தில் அவர்கள் அழகான பலவிதமான கதைகளை எல்லாம் எழுதி அந்த அருட்சகோதரரிடம் ஒப்படைத்து விட்டார்கள். அந்த அருட்சகோதரர் ஒரு கதையாக வாசித்து பார்க்கின்றார். ஒரு கதையில், இந்த உலகிலேயே மிகப்பெரிய பரிசு கடவுள். ஏனென்றால் அவர்தான் இந்த உலகத்தை படைத்தார், பாதுகாத்தார், வழிநடத்தினார், எல்லாம் செஞ்சார், 7ஆம் நாள் ஓய்வெடுத்தார் என்று அந்த கதையில் எழுதியிருந்தது. இரண்டாவது கதையில், இந்த உலகிலேயே மிகப்பெரிய பரிசு என்னுடைய நண்பர்கள் என்று எழுதியிருந்தது. அடுத்த ஒரு கதையில், இந்த உலகிலேயே மிகப்பெரிய பரிசு என்பது என்னுடைய தந்தை. ஏனென்றால் நான் கேட்கறது எல்லாத்தையும் எனக்கு வாங்கி தராரு, நான் எங்க போனாலும் என்னை கூட்டிட்டு போறாரு என்று ஒரு கதையில் எழுதப்பட்டிருந்தது. அதே போல பல கதைகள், பரிவு என்பது உலகில் மிகப்பெரிய ஒரு பரிசாக இருக்குது, அன்பு செய்வது பெருசாக இருக்கின்றது என்று பலவிதம் கதைகள் அனைத்தும் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் அப்படி எழுதப்பட்ட கதைகள் எதற்குமே பரிசானது கொடுக்கப்படவில்லை. மாறாக ஒரு சிறுமியினுடைய கதையில், அந்த சிறுமி தன்னுடைய தாயை வர்ணித்து, எந்த அளவிற்கு தன்னுடைய தாயை வர்ணித்து அவர் குறிப்பிட முடியுமோ குறிப்பிட்டு, இவ்வுலகிலேயே நான் கண்ட பரிசுகளில் எல்லாம் மிகப்பெரிய பரிசு என்னுடைய தாய் என்று எழுதி வைத்திருந்தாள். அந்த கதைக்கு அந்த அருட்சகோதரர் பரிசளித்து அந்த சிறுமியையும் பாராட்டி மற்றவர்கள் அனைவரையும் கைத்தட்ட செய்து அந்த சிறுமியினுடைய அந்த கதைக்கு நல்ல ஒரு பரிசையும் கொடுத்தார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இதுதான் உலகிலேயே மிகப்பெரிய ஒரு பரிசு. அதே ஒரு பரிசை தான் இன்றைய நற்செய்தியின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் நமக்கு கொடுக்கின்றார். இந்த உலகில் என்னை எவ்வாறு உலகிற்கு அறிமுகப்படுத்திய என்னுடைய தாய், என்னுடைய சிலுவை மரணம் வரை என்னோடு நின்று எனக்கு ஊக்கம் கொடுத்த என்னுடைய தாயை உங்களுக்கு நான் கொடுக்கின்றேன், உங்களுடைய தாயாக கொடுக்கின்றேன். உங்களுடைய தாயாக என்னுடைய தாயை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏதோ சொல்லிட்டாரே என்பதற்காக அல்ல, மாறாக உண்மையான உள்ளத்துடன் மகிழ்வுடன் ஏற்றுக்கொள்ளுங்கள், இல்லை என்றால் வேண்டாம் என்று இயேசு அந்த இடத்திலேயே அருளப்பரிடம் தன்னுடைய தாயை ஒப்படைக்கின்றார். அந்த நேரத்தில் கூட அவர்
சொல்கின்ற வார்த்தையை நாம் தெளிவாக புரிந்து கொண்டோம் என்றால், இயேசு தன்னுடைய தாயை இந்த உலகிற்கு எவ்வாறு ஒப்படைத்தார் என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. தன்னுடைய அன்பு சீடரை பார்த்து அவர் சொல்கின்ற வார்த்தை, தன்னுடைய அன்பு சீடரை பார்த்து இதோ உன் தாய் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் நாம் அனைவரும் அவருடைய அன்பு சீடர்கள். அவருடைய வாழ்வை அன்பின் வழியாக, குடும்ப வாழ்வின் வழியாக, பணி வாழ்வின் வழியாக செயல்படுத்துகின்ற நாம் ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய அன்பு சீடர்கள். அப்ப அந்த இயேசுவினுடைய அன்பு சீடர்களாக நாம் இருக்கின்றோம் என்றால் அந்த இயேசுவை நாம் நம்முடைய வாழ்வாக்குகின்றோம். இயேசுவை நாம் வாழ்வாக்குகின்ற பொழுது அன்னை மரியாளை நாம் நம்முடைய தாயாக ஏற்றுக்கொள்கின்றோம். இப்படிதான் ஒரு முறை ஒரு நண்பர்கள், 2 நண்பர்கள், இருவரும் இணை பிரியாத நண்பர்கள், சிறு வயது முதல் இளமை பருவம் வரை அவர்கள் ஒன்றாகவே படிக்கின்றார்கள், ஒன்றாகவே வேலைக்கும் செல்கின்றார்கள். அவர்களுக்கும் அந்த ஊதியமானதும் ஒரே மாதிரியான ஊதியமும் அந்த அலுவலகத்திலிருந்து கொடுக்கப்படுகின்றது. இருவரும் மகிழ்ச்சியுடன் வேலை பார்த்து வருகின்றார்கள். திடீரென நண்பர்களின் ஒருவனுக்கு புற்றுநோய் பாதிக்கப்பட்டு அது மறைவாகவே வளர்ந்து அந்த புற்றுநோயானது ஒரு முற்றிய நிலைக்கு வந்துவிட்டது. மருத்துவர்கள் பரிசோதித்துவிட்டு அந்த நண்பனை பார்த்து சொல்கின்றார்கள், நீ இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான்பா உயிரோட இருப்ப, அதுக்கு மேல இருக்க மாட்டா அப்படி என்று அந்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அந்த ஒரு சகோதரரை பார்த்து குறிப்பிடுகின்றார்கள். அந்த சகோதரனும் அந்த தாயும் மட்டும்தான் அந்த இல்லத்தில் உண்டு. அவனுடைய தந்தை இறந்து விட்டார்கள். அப்பொழுது இவன் கொஞ்ச நாட்கள் அவனை தன்னுடைய நண்பனிடம் சொல்லாமல் மறைத்து வைத்தவாறு அவனோடு சந்தோஷமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். ஒரு கட்டத்தில் அவனுடைய நோயினுடைய நிலை மிகவும் முற்றி அவன் படுத்த படுக்கையான ஒரு சூழல் வந்தபொழுது தன்னுடைய நண்பனிடம் அவனுடைய உடல் நலனை பற்றி குறிப்பிடுகின்றான். குறிப்பிட்டு, இன்னும் நான் கொஞ்ச நாளைக்கு தான் உயிரோட இருப்பேன், அதனால நான் இறந்துட்டேன்னா எங்க அம்மாவை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தாயை தன்னுடைய நண்பனிடம் ஒப்படைக்கின்றான். அவனும் நண்பன் மீது கொண்ட பாசத்தினால் அந்த தாயை முழுமையாக ஏற்றுக்கொள்கின்றான். தன்னுடைய நண்பனும் ஒரு நாள் இறந்து விடுகின்றான். இறந்த பொழுது அவனுடைய இறுதிச் சடங்குகள் அனைத்தையும் இவனே முன்னின்று அந்த தாயோடு இணைந்து செய்கின்றான். அனைத்தையும் சரியாக நல்லபடியாக நண்பன் மீது கொண்ட அந்த ஒரு உறவினோட அடிப்படையில் முழுமையான ஒரு மதிப்போடு நான் அனைத்து சடங்குகளையும் முடித்துவிட்டு தன்னுடைய இல்லத்திற்கு திரும்புகின்றான். அப்பொழுது இந்த தாயும் நானும் உங்களோட வரம்பா என்று அந்த தாய் அந்த நண்பனை பார்த்து குறிப்பிட்ட பொழுது அவனுக்கு ஒரு தயக்கம் ஏற்படுகின்றது. என்னுடைய அம்மாவும் வீட்டில் இருக்கிறாங்க, இவங்களே நான் வீட்டில் கூட்டு போய் யார அம்மான்னு கூப்பிடுறது என்று அவன் குழம்புகின்றான். அப்படி குழம்பிய ஒரு நிலையில் தன்னுடைய நண்பன் கொடுத்த அந்த வாக்குறுதியை நினைத்து பார்க்கின்றான். 2 இக்கட்டான சூழல் நிற்கின்றான். வீட்டில் எங்க அம்மாவும் இருக்கிறாங்க, இந்த அம்மாவும் இருக்கிறாங்க, எந்த அம்மாவை நான் அம்மான்னு கூப்பிட முடியும்? இந்த அம்மாவை கூப்பிடக்குள்ள எங்க அம்மா கோச்சிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? எங்க அம்மாவை மட்டும் அம்மான்னு கூப்பிட்டு இந்த அம்மாவை அம்மான்னு கூப்பிட்டாட்டா இவங்களோட மனநிலை என்ன ஆகும் என்று அவன் குழம்பியவாறு அந்த தாயை அந்த இல்லத்திலேயே, அம்மா நீங்க இங்கே இருந்துக்குங்க, நான் உங்களை அடிக்கடி பார்த்துக் கொள்கின்றேன் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய இல்லத்திற்கு சென்று விடுகின்றான். அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக நாம் வாழ விரும்புகின்றோமா? அல்லது இயேசு நமக்கு கொடுத்து சென்றிருக்கின்ற இந்த மிகப்பெரிய கொடையாகிய அன்னை மரியாதை என்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய குடும்பத்தில் நான் அவளை வைத்து என்னுடைய தாயை நான் அம்மா என்று அழைப்பது போல இந்த இயேசுவினுடைய தாயையும் அம்மா என்று முழுமனதோடு அழைக்க ஆவல் கொண்டிருக்கின்றேனா என்று நாம் இன்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இயேசுவினுடைய அந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொண்ட அந்த திருத்தூதர் யோவான் எவ்வாறு இந்த தாயை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டு தன்னுடைய இல்லத்தில் வைத்து அவருக்கு ஆதரவளித்து வந்தாரோ, அதே போல இன்று நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த அன்னை மரியாளை நம்முடைய குடும்பத்தின் தலைவியாகவோ அல்லது நம்முடைய குடும்பத்தின் தாயாகவோ ஏற்று நாம் ஒவ்வொரு நாளும் அவருக்கு மதிப்பளித்து வருகின்றோமா? திருத்தூதர் பணிகள் 1வது அதிகாரம் 14வது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம். இயேசு தன்னுடைய அன்பு சீடரிடம் ஒப்படைத்த அந்த தாய் அங்கிருந்த சீடர்கள் அனைவரையும், பயத்தால் அச்சத்தால் நடுங்கிக் கொண்டிருந்த சீடர்கள் அனைவரையும் ஜபத்திலும் அன்பிலும் ஒன்றித்து தாய்க்குரிய அந்த பாசத்தோடு அவர்களை வழிநடத்தி வருவதை நாம் பார்க்கின்றோம்.
அப்படி என்றால் அதே தாய் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த கொடையாகி அன்னை மரியாள் நம்மையும் பாசத்துடனும் அன்புடனும் நம்முடைய வேதனைகள் சூழ்ந்த சூழ்நிலையிலும் சோதனைகள் சூழ்ந்த சூழ்நிலையிலும் என்னோடு என் தாய் இருக்கின்றாள், என்னை பாதுகாக்கின்ற அன்னை மரியாள் என்னை வழிநடத்தி வருகின்றாள், இறைவனுடைய தாய் என்னுடைய தாயாக இருப்பதற்கு நான் பாக்கியம் பெற்றவன் என்பதனை உணர்ந்து நாமும் இந்த அன்னை மரியாளை நம்முடைய குடும்பத்தில் ஏற்று நாம் வாழ்கின்றோம் என்றால் அந்த இறைவனை நாம் நம்முடைய இல்லத்தில் தக்க வைத்துக் கொள்கின்றோம் என்பது பொருள். நாம் எப்பொழுது நம்முடைய அன்னை மரியாளுக்கு தகுந்த வணக்கமும் மரியாதையும் செலுத்தாமல் இருக்கின்றோமோ, நம்முடைய பிரிந்த சகோதரர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு நம்முடைய அன்னை மரியாளை நாம் எப்பொழுது புறக்கணிக்கின்றோமோ, அதற்கான தகுந்த பதிலை நாம் சொல்ல தெரியாமல் மறுதளிக்கின்றோமோ, அப்பொழுது நாம் பெற்றுக்கொண்ட அந்த கிறிஸ்துவை உலகின் மீட்பரையும் நம்முடைய இல்லத்திலிருந்து நாம் தூக்கி எறிகின்றோம். பலருடைய வார்த்தைகளை கேட்டு நாம் பின்தொடர்ந்து சென்றோம் என்றால் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அந்த கொடையாகி அன்னை மரியாளை நாம் பேணி பாதுகாக்கவில்லை, அன்னை மரியாளுக்குரிய ஒரு வணக்கத்தை நாம் கொடுக்கவில்லை, அன்னை மரியாளை மற்றவர்கள் இழிவாக பேசுகின்ற பொழுது அதனை நாம் கேட்டுக்கொண்டு அமைதியாக இருக்கின்றோம் என்றால் நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட அந்த பணியானது, நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற அன்னை மரியாளானவள் மதிக்கப்படவில்லை, தூக்கி எறியப்படுகின்றாள் என்பது நம்முடைய வாழ்வின் வழியாக நாம் வெளிப்படுத்துகின்ற மிகப்பெரிய ஒரு பொறுப்பின்மையாக இருக்கின்றது. ஆகவே இன்றைய நாளில் இயேசு எவ்வாறு தன்னுடைய அன்பு சீடரிடம் தன்னுடைய தாயை ஒப்படைத்து அதன் வழியாக இந்த உலகம் முழுவதையும் அன்னையினுடைய அரவணைப்பில் அவர் அழைத்து சென்றாரோ, அதுபோல இன்று நாமும் இந்த அன்னையை நம்முடைய குடும்பத்தின் தலைவியாகவும் நம் குடும்பத்தின் தாயாகவும் ஏற்று அன்னைக்குரிய வணக்கத்தை அன்னை நமக்கு கொடுத்திருக்கின்ற அந்த சக்தி வாய்ந்த ஜெபமாலையின் மூலமாக ஜெபித்து நாம் நம்முடைய குடும்பம் முழுவதையும் அன்னையினுடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிப்போம். அன்னை நமக்காக என்றும் தன்னுடைய மகனிடம் பரிந்து பேசக்கூடிய ஒரு தாயாக, நம் அனைவரையும் அடைக்கலம் தந்து அரவணைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தாயாக இருந்து நம்மை வழிநடத்துவார். ஆமென். திருச்சபைக்காக கிறிஸ்துவே திருச்சபையின் உடல், நாம் எல்லாம் அதன் உறுப்புகள் என்ற பவுலடியாரின் இறைவார்த்தைக்கு ஏற்ப திருச்சபைக்கு கண்காணிப்பாளராக இருக்கும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், திருவருட்சார் அனைவரையும் உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் தங்களுடைய எண்ணங்களால் செயல்படாமல் நமது ஆவியானவரையும் துணை கொண்டு இத்திருச்சபையை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக தலைவர்களுக்காக கடவுளுக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பம் எப்போதும் நன்மையை பயக்கும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 23வது வசனம். என்ற இறைவார்த்தையின்படி என் நாட்டை ஆளும் தலைவர்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் கடவுளுக்கு அஞ்சி நடப்பவர்களாகவும் நாட்டை ஆளக்கூடிய திறமையுடையவர்களாகவும் மக்களின் தேவைகளை புரிந்து கொள்பவர்களாகவும் நாட்டின் வளர்ச்சிக்காக பாடுபடுகிறவர்களாகவும் சிறந்து விளங்க வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறேன். வாழ்வர்களுக்காக இளைஞன் தன் நடத்தையை மாசத்துதாய் காத்துக் கொள்வது எவ்வாறு? வாக்கை கடைபிடித்தால் அன்றோ? திருப்பாடல் 119ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் என்ற இறைவசனத்தின்படி எம்மூரில் உள்ள இளைஞர்கள் இளம்பெண்களை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் இறைவனை பற்றிக் கொள்ளவும் தன் வாழ்வு பருவத்தை காத்துக்கொள்ளவும் வார்த்தையை கடைபிடிக்கவும் தன் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். முதியோர் மற்றும் நோயாளிகளுக்காக படுக்கையில் அவர் நோயின்றி கிடக்கையில் ஆண்டவர் அவருக்கு துணை செய்வார். நோய் நீங்கி படுக்கையின்றி அவர் எழும்பும்படி செய்வார். திருப்பாடல் 41:3 என்ற இறைவசனத்தின்படி நோயாளிகளையும் முதியோர்களையும்
திக்கற்றவர்களையும் அனாதைகளையும் இறைவா உம்மிடம் ஒப்புக் கொடுக்கின்றோம். நீரே அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். சிறு பிள்ளைகளுக்காக நேர்மையான பிள்ளையின் தந்தை மிகவும் களிக்கூறுவார். ஞானமுள்ள பிள்ளையார் பெற்ற தகவல் பொறுத்து மகிழ்ச்சி அடைவார். நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் என்ற இறைவாக்கின்படி இறைவா சிறு பிள்ளைகளை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்கள் இறை ஞானத்திலும் இறை அன்பிலும் வளர வேண்டும் என்று தன் தாய் தந்தையை கீழ்ப்படிந்து சிறந்த பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக துதிப்போம். வாரி வழங்கும் அன்பு தெய்வமே, இவ்வேளையில் நாங்கள் உண்மை நோக்கி எழுப்பிய உங்களுடைய மன்றாட்டுகள் அனைத்தையும் கழிவாய்த்தது சாய்த்து உம்முடைய அன்னையின் வழியாக எங்களுக்கு அவற்றை நிறைவாக பெற்றுத் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவன் கேட்டுதாகும்படியாக ஜெபியுங்கள்.
நீதியின் அரசியாக கொண்டாடும் நாங்கள் ஒப்புரவாகும் இப்பலியை உமக்கு அளிக்கின்றோம். இதை நீர் கனிவாக ஏற்றுக்கொண்டு உம்முடைய கொடையான அமைதியையும் ஒற்றுமையும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே தூயவனான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித கன்னி மரியாதை கொண்டாடும் இந்நாளில் உமது திருப்பெயரை மென்மேலும் போற்றி புகழ்ந்தேற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய